பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கேள்வி குறியீடு இடப்பட்ட இடத்தில் அமையும் எண் அல்லது எழுத்து என்ன? கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் 2 பகடைகளை ஒப்பிடுங்க. இதுல 3 பொதுவான எண்ணா இருக்கு. இங்கே முதல் விதியை பயன்படுத்த போறோம். பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக அமைந்தால் அந்த உறுப்புக்கு கடிகார திசையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இப்ப இங்க 3க்கு கடிகார திசையில B2, 2வது பகடையில 3க்கு கடிகார திசையில A1. விதி 1 படி Bயும் Aயும் எதிரெதிர் பக்கமா இருக்கும், 1ம் 2ம் எதிரெதிர் பக்கமா இருக்கும். அப்ப மீதம் உள்ளது என்ன? 3ம் Cயும். அப்ப 3ம் Cயும் எதிரெதிர் பக்கங்களா அமையும். எதிரெதிர் பக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 3வது பகடையில கொஸ்டின் மார்க் இடப்பட்ட இடத்துல என்ன வரும்னா, முதல் பகடையையும் 3வது பகடையையும் ஒப்பிடுவோம். 2 இருக்கிற இடத்துல 2 இருக்கு அப்படின்னா 2ன் கடிகார திசையில் இருக்கக்கூடிய மற்ற 2ம் எதிரெதிரே அமையும். 3ன் எதிர்ப்பக்கம் C அங்க இருக்கு, Bயின் எதிர்ப்பக்கம் A அங்கே வரணும். கேள்வி குறியீடு குறியிடப்பட்ட இடத்தில் அமையும் எழுத்து A ஆகும். டிக் பண்ணிக்கலாம்.